மன்றத்தினுடைய ஆசிரியர் மன்றம் சார்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற இளைஞரணி மகளிரணி மாவட்ட இந்த மாநாட்டில் இதனை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் மன்றத்தினுடைய மாநில பொதுச் செயலாளர் முனைவர் மன்றம் அண்ணன் சண்முகநாதன் அவர்களே, வரவேற்பை நல்கின்ற மாவட்ட செயலாளர் ஜோதிமணி அவர்களே, முன்னிலை பொறுப்பேற்றிருக்கின்ற கண்ணன், ரவிச்சந்திரன், அழகப்பன், அந்தோணி முத்து, ஜெயராஜ், பிரகாஷ், ராஜலட்சுமி அவர்களே, எனக்கு முன்பு உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற செல்லப்பாண்டியன் அவர்களே, நகர்மன்றத்தினுடைய தலைவர் திருமதி திலகவதி செந்தில் அவர்களே, நிறைவாக நன்றியாற்றிருக்கின்ற மன்றத்தினுடைய மாவட்ட பொருளாளர் திரு மலர்மன்னன் உள்ளிட்ட மேடையில் வந்திருக்கின்ற அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும், எதிரே வந்திருக்கின்ற பெருமதிப்பிற்குரிய ஆசிரியர் பெருமக்களுக்கும், பத்திரிகை துறை, ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்களுக்கும் முதலினுடைய மாலை வணக்கத்தை சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். இங்கே அண்ணன் சண்முகநாதன் அவர்கள் பேசும்பொழுது, ஒரு துறையின் அமைச்சராக என்னை பற்றி பேசும்பொழுது, அல்லது என்னுடைய பாரம்பரியத்தை பற்றி அவர் பேசும்பொழுதெல்லாம் எனக்கு எப்படி அது பார்க்க தோணுச்சு அப்படின்னா, அண்ணன் யார் தெரியுமா, அண்ணன் யார் தெரியுமான்னு ஒரு படத்தில் அந்த மாதிரி ஒட்டுமொத்தமாக எல்லா பொறுப்பையும் என் தலையில வச்சுட்டு ஒரு உட்கார்ந்து 16 பெற்ற பெருவாழ்வு வாழுங்கிற மாதிரி 16 வகையான தீர்மானங்களை வந்து என்கிட்ட கொடுத்திருக்கிறாங்க. உள்ளபடியே இந்த இளைஞரணி மகளிரணி அப்படிங்கிற பொழுது பாவலர் ஐயாவுடைய பேர்லயே அது வந்துருச்சு. மீனாட்சியும் வந்துருச்சு, சுந்தரமும் வந்துருச்சு. ஆக இது இரண்டும் சேர்ந்ததாக இன்றைக்கு அவர் எந்த நோக்கத்தோடு இந்த மன்றத்தை ஆரம்பிக்கும் நினைத்தாரோ அந்த நோக்கம் மாறாமல் இன்றைக்கும் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதலினுடைய பாராட்டுகள். இன்றைக்கு நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர்கள் வந்து பல்வேறு திட்டங்களை தீட்டுகிறார். அதை வெற்றிகரமாக நம்ம கொண்டு போறோம் என்று சொன்னாலும், அதுவும் குறிப்பாக பள்ளிக்கல்வித்துறை சார்பாக 40,000 கோடி என்று வரும் பொழுது அந்த துறையோட அமைச்சராக எங்களுடைய பங்குதாரரோட நான் உட்காந்து பேசுற மாதிரி உணர்வோடு தான் நிற்கிறேன். ஏன்னா நீங்கெல்லாம் இல்லைன்னு என்று சொன்னால் திட்டம்லாம் ஒன்று வெற்றிகரமாக கொண்டு வர முடியாது. முக்கிய காரணம் இங்கே அமர்ந்திருக்கின்ற நீங்கள் ஒவ்வொருவரும் தான். ஆக இந்த மாவட்ட அளவில் நடைபெறுகின்ற இந்த மாநாட்டில் கலந்து கொண்டு அரிய பல கருத்துக்கள்லாம் இங்கே எல்லா சான்றோர்கள் மக்களும் பேசியிருக்கிறாங்க. அந்த கருத்துக்கள்லாம் நாங்கள் உள்வாங்கி இருக்கின்றோம். ஏற்கனவே அவங்க சொன்னது போல ஒரு நாள் இரவு 12:20 வரைக்குமே உட்காந்து நாங்கள் வந்து சங்கத்தை சார்ந்து பார்த்து பேசியிருக்கோம். கிட்டத்தட்ட இந்த 2 நாட்கள் மட்டும் 20 மணி நேரத்துக்கு மேலாக ஒவ்வொரு சங்கத்தையும் சார்ந்து, அது தொடக்கப்பள்ளியாக இருந்தாலும் சரி, இப்படி ஒவ்வொரு நம்முடைய துறை சார்ந்திருக்கின்ற டீச்சிங் ஸ்டாஃப், நான் டீச்சிங் எல்லாத்தையுமே நாங்கள் பேசியோடைய கருத்துக்களை உருவாக்கி இருக்கின்றோம். ஏன் இன்றைக்கு காலை திருவாரூர் மாவட்டத்தில் நடந்த ஒரு நிகழ்வு நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை சார்பான நிகழ்வு. அது கலைஞர் கோட்டத்தில் நடைபெற்ற நிகழ்வு. அதில் நம்முடைய முனைவர் அறிவொளி சார் வந்து கலந்து கொள்ள வேண்டியதாக இருந்தது. நேற்று இரவு எனக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு சொன்னார், இந்த 20 மணி நேரம் நம்ம உட்கார்ந்து அமர்ந்து பேசிய அந்த சங்கத்தினுடைய அந்த பிரச்சனைகள், அவருடைய கோரிக்கைகள், அதையெல்லாம் பட்டியலிட்டு உடனடியாக ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து என்னை பார்க்க சொல்றாங்க சார், அதனால நீங்க கலந்து கொள்ள முடியாது. மகிழ்ச்சியா முதல்ல நீங்க அந்த வேலையை போய் பாருங்க சார், நீங்க இதை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்க கலைஞர் கோட்டத்தை அந்த நிகழ்வை முடிச்சுட்டு தான் இப்ப நேரடியாக இங்கே வருகிறேன். ஆக நம்முடைய உணர்வு சார்ந்து, நிதிகள் சார்ந்து, அல்லது நம்முடைய வேலைப்படுத்தல் சார்ந்த என்னென்ன கோரிக்கைகளாக நம்ம வைத்திருக்கின்றோமோ அது எல்லாமே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பட்டியலிட்டு இன்றைக்கு முதலமைச்சருடைய அலுவலகத்துக்கு செல்கிறது. அது கீழே இருக்கின்ற நிதித்துறை அமைச்சர்களுடைய கவனத்துக்கு கொண்டு செல்கிறோம். குறிப்பாக இன்றைக்கு நம்முடைய நிதித்துறை அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் தங்கம் தென்னரசன் அவர்கள் ஏற்கனவே அவர் இந்த துறையை கையாண்டவர். அவர்கிட்ட போய் ஏதாச்சும் ஒரு இஷ்யூ சம்பந்தம், அண்ணன் இந்த மாதிரி ஒரு கோரிக்கை இருக்குன்னு அப்படின்னு நம்ம ஆரம்பிக்கும் போது அதை முடிச்சிடுறாரு அந்த ஸ்டேட்மெண்ட்டு. இதுதானே தம்பி இந்த பிரச்சனை தம்பி, அதை எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன், கண்டிப்பாக செய்ய வேண்டிய கடமை இருக்குது.
ஆக இப்படிப்பட்ட ஒரு புரிதலோடு இன்றைக்கு ஒரு அமைச்சர் நமக்கு இருக்கும் பொழுது இன்னும் என்னுடைய வேலை பொழுங்கிறது பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அது குறைஞ்சதாகத்தான் அதை நான் நினைக்கின்றேன். ஒரு மாவட்டத்திலிருந்து இங்க இருக்கின்ற நம்முடைய மெய்யநாதன் பேசுவது போல உங்களுடைய பங்கு எல்லாம் சொல்லும் பொழுது, ஒரு மாவட்டத்திலிருந்து ஒரு கடிதம் அது மனுக்களாகவும் சரி அல்லது கோரிக்கைகளாகவும் தலைமை செயலகத்துக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒன்று நேரடியாக போய் கொடுப்போம், இல்லைன்னா போஸ்ட் ஆஃபீஸில் நம்மளுடைய கோரிக்கை எழுதி நம்ம அங்கிருந்து போஸ்ட் கொண்டு வந்துடும், அங்கே போயிடும். அப்படி இங்கே அமர்ந்திருக்கின்ற அமைச்சர்களாக சட்டமன்ற உறுப்பினர்களாக நாங்கள்லாம் அமைச்சர்கள் என்று சொல்வதை காட்டும் ஒரு கடிதங்களாக தலைமை செயலகத்துக்கு போறதுக்கு போஸ்டல் ஓட்டு போட்டு அமைச்சு வச்ச முதல் ஆளே பார்த்தீங்கன்னா அது நீங்க தான். 2016ஆம் ஆண்டு வரை ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து தேர்தல் நிற்கும் பொழுது எனக்கு முதல்ல வந்து உங்களுக்கு தாங்க நான் ஓட்டு போட்டேன்னு சொன்னது ஒரு ஆசிரியை தான். கண்டிப்பா அதனால மறக்க முடியாது. குறிப்பாக ஒரு நாட்டினுடைய வளர்ச்சிக்கு அந்த இளைய சக்தி அப்படிங்கிறது ஒரு மிக மிக முக்கியமானது. நாட்டினுடைய வளர்ச்சியை தீர்மானிக்கக்கூடியவர்கள் யார் என்று சொன்னால் அந்த இளைய சக்தி தான். ஆக அப்படி ஒரு இளைஞர் அணிகளாக மகளிர் அணியாக இன்னைக்கு வருகை தந்திருக்கின்ற நீங்கள் அந்த இளைய சக்தியோடு சேர்ந்து இன்னைக்கு ஆசிரியர்கள் மிகப்பெரிய சக்தியையும் கையில் வைத்துக் கொண்டிருப்பவர்கள். இன்னைக்கு அரசாங்கத்திற்கு துணையாக குறிப்பாக நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் இங்கே நம்முடைய அண்ணன் மெய்யநாதன் சொன்னது போலதான் அதிகம் பேச மாட்டார், எல்லாத்தையும் உள்வாங்க. என்ன பிரச்சனை நடக்குன்னு அவருக்கு தெரியும். நம்மை காட்டிலும் இன்டர்வியூ போட்டு அவருக்கு டெய்லி போயிட்டு இருக்கு. டெய்லி மாலை என்ன பிரச்சனை, யாராச்சும் கோரிக்கைக்காக வச்சிருக்காங்க, ஏதாச்சும் போராட்டம் நடத்திருக்காங்க, அவங்க எல்லா பிரச்சனைகளும் தெரியும் அவருக்கு. ஆக இன்றைக்கு அந்த நிதி சுமையெல்லாம் இன்றைக்கு கலைந்து ஒவ்வொன்றையும் செய்ய வேண்டும் என்கின்ற அந்த ஆசை, இந்த மாதிரி ஒரு முதலமைச்சர் இதுக்கு முன்னாடி நாங்கள் பார்த்ததே இல்லை என்கின்ற பெயரை பெற வேண்டும் என்கின்ற ஆசை. ஆக இதையெல்லாம் களைவதற்காகத்தான் தனியாக ஒரு நிபுணர் குழு, பொருளாதார நிபுணர் குழு இன்னைக்கு நியமித்து நோபல் பரிசு பெற்றவர்கள் நியமித்து இதை எப்படி ஒவ்வொன்றையும் களைய வேண்டும். இது களைய வேண்டும்னா ஏதோ நான் அரசாங்கத்துக்காக நான் பணத்தை மிச்சப்படுத்துங்கிறதுக்காக இல்லை, நான் என்னென்ன தேர்தல் வாக்குறுதி கொடுத்தோனோ அரசு ஊழியர்கள் சார்ந்தாக இருந்தாலும் சரி, மற்ற ஊழியர்கள் சார்ந்தாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் நிறைவேற்றி காட்ட வேண்டும் என்ற ஆசையில் இன்றைக்கு அதையும் இன்றைக்கு செய்து கொண்டிருப்பவர் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. இங்கே நீங்கள் வைத்திருக்கின்ற கோரிக்கை அந்த உரிமையின் காரணமாக அந்த கோரிக்கை எனக்கு முன்னாடி கொடுக்கறதுக்கு முன்னாடி சண்முகநாதனுக்கு முன்னாடி அந்த கோரிக்கை எடுத்து நானும் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். அவர் சொன்னா இல்லை நான் உங்களுக்கு கூட்டத்தில் கொடுக்கணும் அதுக்காக வச்சிருக்கீங்க, பரவாயில்ல எனக்கு தெரியும் எப்படியாவது ஒரு கோரிக்கை எங்களுக்கு கொடுப்பீங்க, அந்த உரிமை எனக்கு இருக்கின்றது. ஏதோ தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கேட்பதாக இருந்தாலும் சரி, அது நேரடியாக உங்களை சந்தித்து பேசுவதாக இருந்தாலும் இது போன்ற மாநாட்டின் மூலமாக ஒருவருடைய உழைப்பை நாம் பாராட்டி பரிமாறிக்கொள்கின்ற கருத்துக்களோடு சேர்த்து உரிமையோடு வைக்கக்கூடியதுதான் இது போன்ற கோரிக்கைகள். ஆக அந்த கோரிக்கைகள் செய்து தர வேண்டியதுதான் எங்களுடைய கடமை, அதுதான் எங்களுக்கு முதல் வேலையை. ஆக்சுவலா இன்றைக்கு இவ்வளவு பேசும்போது எல்லாருமே பெருமையாக சொன்னார், அன்னை கூட சொன்னாரு, ஒரு பொதுநல நோக்கத்தோடு இன்றைக்கு இந்த மன்றம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதனால்தான் கொரோனா காலத்திலே 1,28,10,700 ரூபாய்க்கு நீங்கள் வழங்குவீர்கள் என்று சொல்லும் பொழுது அதை வழங்கும் போது அவர் பக்கத்துல இருந்து நான் பார்த்தவன், நான் முதலமைச்சர் அவர் வழங்கிய போது நான் பார்த்தவன். அது மட்டுமல்ல, சங்கத்தின் சார்பாக ஏறத்தாழ 1000 புத்தகங்களை கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தில் வழங்கிய பொழுது அந்த கூட்டத்திலே என்ன பேசுவது என்று தெரியவில்லை. ஏன்னா அன்றைக்கு இருக்கிற அந்த பரபரப்பு சூழ்நிலையில முக்கிய தலைவர்களை வரவேற்று அமர வைப்பதாக 2 இடங்கள் நடந்தது. ஒன்று நேரடியாக நூலகத்தில் அதை திறக்கின்ற விழா முதலமைச்சர் மூலமாக அங்க ஒரு ஏற்பாடை நான் பார்க்க வேண்டும். அதேபோல் இங்கே அமர்ந்திருக்கின்ற மாணவ செல்வங்கள் எந்தெந்த மாவட்டத்திலிருந்து வந்தாங்க, திருப்பி அவங்க பத்திரமா போக வேண்டுமே, எத்தனை பேருக்கு ஒரு டீச்சர்ஸை போட்டிருக்காங்க, அவங்களுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்காங்க, அந்த மன ஓட்டம். ஆனா எந்த மன ஓட்டம் எது எப்படி இருந்தாலும் அந்த மேடை ஏறி மைக்க பிடிச்சி பேசும் பொழுது தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கும் போது என்னுடைய மனதில் மின்னலாக வந்து சென்றது திருச்சி மாவட்டத்தில் என்னை சந்தித்து எனக்கு வழங்கிய அந்த 1000 புத்தகங்கள். ஏன்னா அது என்றைக்குமே அதை மறக்க முடியாது. அதை அந்த இடத்தில் பதிவு செய்ய வேண்டும் என்கின்ற அந்த காரணத்திற்காகத்தான் ஒவ்வொருத்தரையும் இவர்களே அவர்களே வருக 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 என்று சொல்லும் பொழுது மறக்காமல் நான் சொன்னது, தொடக்க கல்வி ஆசிரியர் சங்கத்தை சார்ந்திருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றிகள். 1000 புத்தகங்கள் இன்றைக்கு கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் உங்கள் ஒவ்வொருத்தருடைய அந்த பங்களிப்பும் அதில் உண்டு என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்ல கடமை. ஏன்னா அதை சொல்லக்கூடிய கடமை உரிமைகள் நான் இந்த மன்றத்தை சார்ந்தவன் என்பதற்காக தொடக்க கல்வி என்று வரும்பொழுது உலக பொது அறிவாக இருந்தாலும் சரி, பகுத்தறிவு சிந்தனைகளாக இருந்தாலும் சரி, இது எங்கேருந்து எல்லாம் ஆரம்பிக்கும்.
ஒரு மனிதனோட வாழ்க்கை மிக பிரகாசமாக அழகாக இருக்க போகுது என்று சொன்னால் அவருடைய தொடக்க கல்விங்கிறது அவ்வளவு முக்கியமான ஒன்று. ஆக அதை நம்முடைய மாணவ செல்வங்களுக்கு புதிதாக அமையக்கூடிய ஒரு சமுதாயத்திற்கு வழங்கக்கூடிய ஒரு தாய்மார்கள் இங்கே அமர்ந்திருக்கின்ற நீங்கள் ஒவ்வொருவரும், நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள், பெருமதிப்புக்குரிய நீங்கள் ஒவ்வொருவரும் தான். ஆக அதனால தான் இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் பல நேரங்களில் அவரோட நாங்கள் காரில் பயணம் செய்வதாக இருந்தாலும் சரி, அல்லது பல நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ளும் போதெல்லாம் குறிப்பிட்டு ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கின்ற முக்கியமான இந்த சங்கத்தை சார்ந்த நிர்வாகிகள் பெயரெல்லாம் சொல்லி இவர் எப்படி இருக்கிறார், அவர் எப்படி இருக்கிறார், ஏதாச்சும் கோரிக்கை வச்சாங்களா, நீ பார்த்துட்டு போனதுக்கு அப்புறம் ஏதாச்சும் அது அப்டேட் நடந்திருக்கா, நீ அப்டேட் பண்ணியிருக்கியா அப்படின்னு சொல்லும் பொழுது மறக்காமல் அவர் குறிப்பிடுகின்ற பெயர் சண்முகநாதன் என்கின்ற அந்த பெயர். கலைஞருக்கு எப்படி நெருக்கமாக ஒரு சண்முகநாதன் இருந்தாரோ, ஒட்டுமொத்தமாக இந்த ஆசிரியர் அமைப்பு என்று வரும்போது பல சங்கங்கள் இருந்தாலும் நெஞ்சத்திற்கு நெருக்கமான ஒரு பெயராக இந்த சண்முகநாதன் என்கின்ற இந்த பெயரை நாங்கள் பார்த்துக்கிறோம். பல கோரிக்கைகள் பல நேரங்களில் அவர் வந்து நம்முடைய கேம்ப் ஆஃபீஸில் உட்காந்து எனக்காக காத்து இருந்து இந்த கோரிக்கை, இந்த மற்ற விசிட்டர்ஸ் நான் பார்த்து வரைக்கும் நிற்பார். ஒன்றும் இல்லை, இதான் பிரச்சனை, இதான் விஷயம், இது எங்கள் உடனே நீங்கள் செஞ்சு தரணும், இதனால் மக்கள்லாம் கொஞ்சம் பாதிப்படைச்சிடும், அவ்வளோதான். ரொம்ப சுருக்கமாக சொல்லலாம், பெரிய லெட்டர் கொடுத்துட்டு போயிடுவார். அவர் போனதுக்கப்புறம் அதை உட்காந்து நாங்கள் படிச்சுட்டே இருக்கோம். சரி, ரொம்ப சாதாரணமாக சொல்லிட்டு போயிட்டார் இந்த பிரச்சனையை கொடுக்கணும். ஆனால் உங்கள் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கை, எங்கள் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கை, ஆக இந்த நம்பிக்கை உரிமை எல்லாம் சேர்ந்து இன்றைக்கு இந்த மன்றத்தை மிக அழகாக, ஆனால் ஒரு மன்றத்தை நிர்வகிக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அதில் இருக்கின்ற நிர்வாகிகளாக இருந்தாலும் சரி, ஏன் இங்கே இருக்கின்ற ஆசிரியர் பெருமக்கள், இங்கே எல்லாரும் பேசுனது மாதிரி தான். சண்முகநாதனே பேசினார். துறையோட அமைச்சராக நான் பொறுப்பேற்று ஒரு 2 மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரே பாராட்டுகள், எங்கே பார்த்தாலும் ஆசிரியர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஆஹா ஊகம் மாறிடுச்சு எல்லாமே அப்படின்னு ஒரே பாராட்டுகள். புரியல, நம்ம இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை, அதுக்குள்ளே இவ்வளோ பாராட்டுகள் ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்ட்டு. அப்படியே ஒரு 4 மாதம் 6 மாதம் கழிச்சு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் வச்சு செய்கிறாங்க. என்ன இது, எனக்கு ஒன்றுமே புரியல. இது எப்படி இந்த பாராட்டை நான் வந்து என்ஜாயும் பண்ண முடியல, விமர்சனத்தை ஏற்றுக்கொள்ளும். சில நேரங்களில் சில விமர்சனங்கள் வந்து நம்ம செய்யாத தப்புக்கும் சேர்த்து வரும். இந்த மாதிரி நான் சொல்லவே இல்லையே, நான் சொன்ன கருத்தே வேறையாச்சு அப்படிங்கும்பொழுது அதுக்கு நான் விளக்கம் கொடுத்து அதை சரி செய்யறதுக்குள்ள இன்னொரு விமர்சனம் வந்து. இதெல்லாம் பார்க்கும்போது சரி, எப்படி எது எப்படியாக இருந்தாலும் எல்லாருமே தமிழர்கள் தான், எல்லாமே நம்ம சொந்த பந்தம் தான். இன்றைக்கு பாராட்டு, ஏன் ஒரே குடும்பத்தில் நம்மளை பாராட்டுறதுக்கும் இருப்பாங்க ஆளுங்க, நம்மளை திட்டுறதுக்கும் விமர்சனம் பண்ணுறதுக்கு ஆளுங்க. ஆனால் குடும்பம் என்பது நம்முடைய குடும்பம். இந்த குடும்பத்தை காக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய குடும்ப தலைவராக விளங்கி கொண்டிருக்கின்ற நம்ம தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருக்கு அதிகம் உண்டு. ஏன்னா முத்தமிழ் கலைஞர் அவர்கள் குறிப்பாக கல்வித்துறை என்று வரும்போது, ஏன் ஆசிரியர்கள் வரும்பொழுது அவர் என்னென்ன செய்திருக்கிறார் என்பதை நான் சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. கண்டிப்பாக கலைஞருக்கு என்னென்ன பெருமையெல்லாம் நீங்கள் சேர்த்து கொடுத்தீர்களோ, உங்களுக்கு கலைஞர் என்னென்ன பெருமையெல்லாம் சேர்த்து கொடுத்தாரோ அதை கண்டிப்பாக 2 மடங்காக நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் செய்வார்கள். அந்த நம்பிக்கையோடு நீங்கள் இருங்கள். உங்களோடு நாங்கள் பயணிக்கின்றோம், எங்களோடு நீங்கள் பயணிக்குங்கள். 2 பேரும் சேர்ந்து ஒரு புதிய சமுதாயத்தை உருவாக்குவதற்கு பாடுபடுவோம் என்று சொல்லி இந்த மாநாடு வெற்றிகரமான மாநாடாக அமைவதற்கு வாழ்த்துக்கள். அதே போன்று 16 தீர்மானங்கள் வழங்கியிருக்கிறீங்க. நாளை மதியம் நான் சென்னைக்கு செல்கின்றேன். 7ஆம் தேதி முத்தமிழர் கலைஞருடைய நினைவு இந்த நிகழ்வு நடைபெற இருக்கின்றது. அதை முடித்துவிட்டு முதலமைச்சர் நம்முடைய தலைமைச் செயலகத்துக்கு வரும்பொழுது கண்டிப்பாக இந்த 16 தீர்மானங்கள் அடங்கியிருக்கின்றதை கைவசம் நான் வழங்குவேன் என்கிற உறுதிமொழியோடு வருகை சென்றிருக்கின்றவர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.